தளபதி சொந்தங்களுக்கு வணக்கம். தளபதி பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேங்க. தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ட்விட்டரில் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் எங்கள் மக்களை சந்திக்க போகிறாரு அப்படின்னாங்க. பனையூரில் இந்த அரசியல் பண்ணுறாரு, பனையூர் பண்ணையார் அப்படின்னாங்க. பனையூரை விட்டு வெளியே வந்தோடனையும் இவர் 6 மணிக்கு பிரச்சாரத்தில் பற்றி பேசாமல் 6 மணிக்கு அப்புறம் அவரால் பண்ண முடியாது, அவர் ஒரு குடிகாரர், 6 மணிக்கு அப்புறம் கை நடுங்கன்னு சொன்னாங்க. 6 மணிக்கு அப்புறம் அவர் பேச ஆரம்பித்ததும் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, அந்த வடிவேல் தலைநகரத்தில் வடிவேல் காமெடி மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு வாடா, எங்கள் தெருவுக்கு வாடா, எங்கள் வீட்டுக்கு வாடாங்கிற மாதிரி நீ எங்கே போனாலும் துரத்தி அடித்து உங்களை சம்பவம் பண்ணி வச்சுட்டாருங்க தளபதி. தளபதி அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டே அது இருந்துச்சு. இப்போ தளபதி அவர்கள் பேசாமல் இருக்கும்போது உலகமே அது இருந்துங்க. யார் இவர், யார் இந்த விஜய், ஏன் இவருக்கு இவ்வளோ மாசி, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இவ்வளோ பிரச்சனை நடந்தும் இவரை ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அமெரிக்காலேருந்து ரிப்போர்ட் கேட்குற அளவுக்கு தளபதியோட புகழ் ரொம்பவும் பரவிடுச்சு. ஸோ இவர் அமைதியாக இருக்கும்போதே அதிருது. இந்த பிரச்சனைக்கப்போ அவர் பேச ஆரம்பிச்சுட்டா என்னென்ன நடக்கும்னு தெரியல. ஸோ அமைதியாக இருக்கிறது புயலுக்கு முன் வர அமைதி மாதிரி தான். கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரோம் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் அமைதி காப்போம். நன்றி.